ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் அமையட்டும். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி திருக்கை முன் சென்று பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த வீடியோ நிறைய ஆன்மீக பதிவுகளுடைய சேனலில் பார்க்குறோம். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பதிவு பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் மலைமேல் இருக்கக்கூடிய குமரருக்கு வேல் எடுப்பு திருவிழாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னப்பா வெயில் எடுக்கிற திருவிழா, அதுவும் குன்றத்தில் இருக்கக்கூடிய மலை மேலே கூடிய முருகன் யார் அப்படின்னு கேட்கலாம். திருப்பரங்குன்றத்தோட மலை மேலே காசி விஸ்வநாதருக்குன்னு தனி சன்னிதானம் ஒன்று உண்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மச்சமுனியோட ஜீவசமாதி ஒன்று உண்டு. இங்கே வந்து முருகன் வந்து குமரன் சுரூபமாக காட்சி கொடுப்பார். புரட்டாசி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தில் வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் சுவாமி முருகன் திருப்பரங்குன்ற முருகன் கையில் கூடிய தங்க வேல் வந்து பார்த்திங்கன்னா பல்லாக்கில் வந்து மேலே மலை மேலே கொண்டு போவாங்க. கொண்டு போய் வச்சு அங்கே வந்து அந்த வேலுக்கு 16 வகையான அபிஷேகங்கள் நடக்கும். அபிஷேகம் நடந்து பகல் முழுவதும் வேல் அங்கே தான் இருக்கும். பூஜை புனஸ்காரங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வேல் சாயங்காலமாக வந்து அலங்காரம் பண்ணி பூ பல்லக்கில் வந்து கீழே கொண்டு வருவாங்க. இந்த வேலை வைத்து தான் சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி அன்னைக்கு சூரசம்ஹாரம் நிகழ்த்துவார். இந்த நிகழ்வை பார்த்தீங்கன்னா வந்துட்டு 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிகழ்ந்தது. அந்த நிகழ்வை தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூரசம்ஹாரத்துக்கான ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நக்கீரருக்கு சாப விமோச்சனம் கொடுத்தது வந்து அந்த நிகழ்வு அங்கே நடக்கும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த சுனை வந்து பார்த்தீங்கன்னா முருகனுடைய வேளால் உருவாக்கப்பட்ட இயற்கையான ஒரு சுனை. அந்த சுனையில் தான் சுவாமிக்கு வந்து அபிஷேகமாகும். இது போக பார்த்தீங்கன்னா அந்த திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய 7 கிராம மக்கள் அவங்களுடைய விவசாயம் செழிப்பதற்காக இந்த விழாவை வந்து முருகனுக்கு நன்றி சொல்லக்கூடிய விழாவாக கொண்டாடுவாங்க. இது வருஷம் நடக்கும். இந்த வேல் காலையில் புறப்பாடாகி பல்லாக்கில் வந்து மேலே போகும். மேலே கொண்டு போவாங்க. மேலே போனதுக்கப்புறம் அங்கே வேலை வச்சு அங்கே வேலுக்கு வந்து எல்லா விதமான அபிஷேகங்கள் ஆராதனைகள் ஆகும். அதுக்கப்புறம் பூஜை நடக்கும். மத்தியானம் அங்கே மக்கள் சமைக்கக்கூடிய கதம்ப சாதம் எல்லா மக்களுக்கும் பிரசாதமாக விநியோகிக்கப்பட்டு திரும்ப அந்த வேல் அலங்கரிக்கப்பட்டு அங்கேருந்து பூ பல்லாக்கில் அப்படி ரத வீதியெல்லாம் சுற்றி கீழே கொண்டு வந்து முருகனோட கையில் வந்து சாத்திடுவாங்க. இதுதான் இந்த வேலெடுப்பு திருவிழா. இது ரொம்ப விசேஷமான ஒரு திருவிழா. இது வந்து நக்கீரருக்கு சாப விமோச்சனம் கொடுத்த ஒரு திருவிழாவாக வந்து இது வந்து மக்கள் வந்து பல வருஷமாக பழங்காலமாக அதை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு சகல விதமான நன்மைகளையும் அந்த முருகன் தருவார். அந்த நிகழ்வை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். வழக்கம்போல நம்மளுடைய மீனாட்சி மைந்தன் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்துடைய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். இந்த நிகழ்வை பார்க்குற நம்மளுடைய சேனல் நேயர்களுக்கு எல்லா வரங்களையும் முருகன் தரட்டும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம். நன்றி, வணக்கம்.